நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் இந்த சரீரத்தின் நிமித்தம் உண்டாகிற உணர்வுகள், உணர்ச்சிகள், எதிர்பார்ப்புகளுக்குள் நாம் இருக்கும் பொழுது சில நேரங்களில், பல சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உணர்ச்சிகளுக்கு நம்ம அடிமைப்பட்டுறோம். உணர்ச்சிகளுக்குள்ளாக சிக்கிக்கொள்கிறோம். உணர்ச்சிகள் நிமித்தம் நம்ம உறவுகளை டீல் பண்ணுறோம். ஸோ அப்படி உணர்ச்சிகள் நிமித்தம் டீல் பண்ணும்போது நமக்கு அங்கே என்ன வருதுன்னா, கஷ்டங்களும் குழப்பங்களும் வருது. இப்போது எங்கேயோ ஒரு இடத்துல 100 பேர் இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில், ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் ஒரு 20 பேர் இறந்துட்டாங்க. நியூஸை பார்க்குறோம், எதுவுமே என்னை ஹர்ட் பண்ணலை, எனக்கு வேதனை தரலை. அதே 20 பேர் கன்னியாகுமரியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னா கொஞ்சம் எனக்கு மனசுக்கு பதட்டமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச 20 பேரில் அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாராக இருக்குமோங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். ஏன் எனக்கு பதட்டம் வருதுன்னா, அதே 20 பேர் தான் எங்கேயோ ஒரு 20 மனிதர்கள் மறிக்கிறாங்க, எனக்கு பதட்டம் வரல. ஆனால் என் ஊரில் ஒரு மறிக்கிறாங்க, எனக்கு பதட்டம் உருவாக காரணம்னா, அந்த மனிதனோடு எனக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு உணர்ச்சி சார்ந்து ஒரு கனெக்ட் இருக்குது இல்லையா? அதே 20 பேருக்குள்ளே என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அங்கே எனக்கு என்ன வருதுன்னா, இன்னும் கவலை அதிகமாகுது. ஏன்? எல்லா மனிதர்களுடைய உயிரும் ஒன்று தானே, எல்லா மனிதர்களும் ஒன்று தானே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் ஏன் எங்கேயோ மரித்தவனுக்கு வராத கண்ணீர் எனக்கு குறிப்பிட்ட மனிதனுக்கு வருதுன்னா அங்கே என்ன இருக்குது? சிம்பிளாக சொல்லணும்னா, உணர்ச்சியோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ அந்த உணர்ச்சியோடு தொடர்பில் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குது. எனக்கு அங்கே நிறைய ஏரியாவில் என்ன ஆகுதுன்னா, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் தன்மையை நான் வெளிப்படுத்த முடியாமல் எனக்கு என்ன ஆகுதுன்னா, உணர்ச்சி என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த உணர்ச்சி என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஆதி காலத்திலே பங்காக வகை வகையாக ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது போல வெளிப்பட வேண்டி இருக்குது. எனது உணர்ச்சிகள் நிமித்தம் ஆளுகை செய்யக்கூடிய மனிதனுக்கு எப்படி தான் பேச வேண்டியிருக்குது? உன்னை கைவிட மாட்டாரு, நீ கவலைப்படாத, நீ தயங்காத. அவன்கிட்ட போய் நிட்டு இப்போ நான் பேசுறதெல்லாம் பேசவே முடியாது. அவன் முழுக்க உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி இருக்கிறான். ஸோ அவனுக்கு இப்போ அப்படி அடிமையாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா, வேதனைக்குள்ள ஆகிறான். உணர்ச்சியினால் உண்டாகிற உறவுகள் நிமித்தம் வேதனைக்குள்ளாகவும் கசப்புக்குள்ளாகவும் சிக்கலுக்குள்ளாகவும் எப்படி சொல்ல காயத்திற்குள்ளாகவும் அதிகமாக ஆகிறான். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவனுக்கு எப்படி சொல்ல வேண்டியிருக்குதுன்னா, கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தின் இல்லையோ, நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னை குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்குது. நம்ம அவனுக்கு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வேறு வழியே இல்லை. ஏன்னா அவன் எதுக்குள்ளாக சிக்கியிருக்கிறான்னா, உணர்ச்சிக்குள்ளாக இருக்கிறான். ஸோ உணர்ச்சிக்குள்ளாக சிக்கியிருக்கிற ஒரு நிலை, அது மாம்சத்து நிலைன்னு வச்சுக்கோங்களேன். உணர்ச்சிகளுக்குள்ளாக சிக்காத ஒரு நிலை, தட் மீன்ஸ் எப்படி சொல்லலாம், எண்ணங்களை உருவாகாத ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் தன்மைன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நமக்குள்ளே தான் இருக்குது. எதுவுமே நம்ம வேண்டாம், இது சரியில்லை, இது சரி அப்படிங்கிற நிலையே கிடையாது. இது ரெண்டும் எனக்குள்ளே இருக்குது. இந்த ரெண்டையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுகிறேங்கிறதான், அது கேட்குற நீங்களாக இருக்கலாம், பேசுகிற நானாக இருக்கலாம். தெளிவாயிட்டோம், எல்லாம் பூரணமாயிட்டோம்னா கிடையாது. ஸோ அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்தந்த நேரத்திலையும் நம்ம அந்த சிந்தை சார்ந்து இருக்கக்கூடிய சகோதரோடு பேசக்கூடிய காரியமோ, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காரியமோ உருவாகுது. அது அந்த ஏரியா மிஸ் ஆகும் பொழுது, நேரமே சொன்னோம் இல்லையா, ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது போல பங்காக வெளிப்பட்டது போல, தாவீதுக்கு வெளிப்பட்டது போல வெளிப்பட வேண்டிய ஒரு நிலைகள் மறுபடியும் உருவாகக்கூடிய ஒரு நிலை தான் மனிதனுக்கு அவசியப்படுது.